ஒரு மனிதரிடம் நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்க வேண்டாம். அவங்க சாப்பிடுற உணவையும், பேசுற மொழியையும் பார்த்தா போதும் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மொழிக்கடுத்து நம்ம அடையாளத்த தாங்கி நிக்கிறது நம்மளுடைய உணவுன்னு தான் சொல்லுவேன். அதனாலேயே உணவும் தமிழும் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுனேன். ஆனா அத தொடர்ந்து என்னால செய்ய முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போக முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்கிட்டேன். என்னோட தமிழும் உணவும் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு இதோ வந்துருச்சு. பீரை, பீரம், பீர், பீர்க்கு, பீர்க்கங்காய்னு பெயர் கொண்ட இந்த காயை தமிழர்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க. நற்றிணையில இந்த வரிகள் இருக்கு. நுண்முள் வேலி தாதொடு பொதுளிய தாறு படு பீரம் அப்படின்னு இந்த வரிகள்ல இருந்து பீர்க்கங்காய் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா வேலியோரங்கள்ல கிடைச்சிருக்கு. அது போக கபிலர் தன்னுடைய குறிஞ்சி பாட்டுல 99 வகையான பூக்களை சொல்லியிருப்பாரு. அதுல இந்த பீர்க்கங்காயினுடைய பூவும் ஒண்ணு. முக்கியமா மருத நிலத்துல வாழ்ந்த மக்களுடைய இல்லங்கள்ல நெய் சோறும் நண்டும் பீர்க்கங்காயும் கலந்த உணவு பரிமாறப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு தடையற கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தமிழர்களுடைய வாழ்வியலோட கலந்த இந்த பீர்க்கங்காயை எத்தனை பேர் விரும்பி சமைக்கிறோம், எத்தனை பேர் விரும்பி சாப்பிட. நார்ச்சத்து அதிகமா இருக்கு, உடல் சூட்டை குறைக்குது, செரிமானத்துக்கு உதவுது, வரலாற்றை தாங்கி நிக்குது. இப்படிப்பட்ட பீர்க்கங்காய மாதத்துக்கு ஒரு முறையாவது உணவுல சேர்த்துக்குவோம். நம்ம மீண்டும் பார்க்கலாம்.